Hi students, welcome to AIS Academy. So video பண்ண எங்க மாமா ரெடியா செலக்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் கான ஷார்ட்கட் ஓகேவா வேதிக் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இது 4வது பார்ட் சரிங்களா. இந்த 4வது பார்ட்ல மல்டிப்ளிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிப்ளிகேஷன் கூடிய எல்லா ஷார்ட்கட்டையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாரா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சேர்ந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. புரியுதா? ஆல்ரெடி போட்டுக்க 3 பார்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த வேதிக் மேத்ஸ்க்கான பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் கீழே வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இந்த வீடியோ, இதுக்கப்புறம் போட போற வீடியோ எல்லாமே வரும். வரிசையா நீங்க அதை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லா பார்ட்ஸையும் பார்த்துக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே பார்த்துங்க. புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ரைட். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் ஒரு டைப்பா அப்படியே சொல்றேன், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் மிகப்பெரிய ஷார்ட்கட் இல்ல, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஆனா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தட் இப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு சம்மு பார்க்கலாம், கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 13 × 16 வச்சுக்குவோம். இது எப்படி சால்வ் பண்ணேன்னு பாருங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கவனிங்க. 13 × 16 என்ன பண்றேன்னா முதல்ல 13 அப்படியே வச்சுக்கிறேன். 16 என்ன பண்றேன்னா 10 + 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் ஸ்பிளிட். 16 10 ஒரு ஸ்பிளிட் பண்ணிட்டேன், 10 × 6. இப்ப அடுத்து என்ன பண்றேன்னா 13 10 பெருக்குனா 130, 13 6 பெருக்குனா 78. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 208 அப்படின்னு கிடைக்கும். சோ இங்க ஸ்பிளிட் பண்ணி இங்க மெர்ஜ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆன்சர் 208. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை நான் எழுதி போட்டேன். இதை எழுதி போறது வேஸ்ட். ஓகேவா? நம்ம மைண்ட்லயே பண்ணுவோம், அவ்வளவுதான். சோ 13 10 பெருக்குனா 130, 13 6 பெருக்குனா 78, 130 78 208. அத நம்ம மைண்ட்லயே பண்ணிடணும். சோ இங்க ஸ்பிளிட் பண்ணி இங்க மெர்ஜ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதுதான் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் சொல்றது. இன்னொரு சம் கூட பார்க்கலாம். இப்போ 18ஐயும் 14ஐயும் பெருக்கிறோம் வைங்க. 18ஓட 10 பெருக்குனா 180, 18ஓட 4 பெருக்குனா 72, ரெண்டையும் கூட்டணும்னா 252. அவ்வளவுதான். இதுதான் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தட் அப்படின்னு சொல்றது. புரியுதா? சோ இத கரெக்டா கவனிச்சுக்கோங்க. ஆனா இது மிகப்பெரிய ஷார்ட்கட்ல என்ன அடுத்தடுத்து பார்க்க போற ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது × 5 × 50 × 25. இந்த மூணையுமே நம்ம ஒரே இதுல பார்க்க போறோம். × 5 × 50 × 25. அதாவது ஒரு நம்பர் 5ஆல பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட், 50ஆல பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட், 25ஆல பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட்லாம் நான் சொல்லி தரேன். கரெக்டா கவனிங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சம் பார்க்கலாம், கவனிங்க. இப்ப 72ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம் வைங்க. 72ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னு கவனிங்க. இந்த 72 அப்படியே வச்சுக்கிறேன். 5க்கு வர என்ன பண்றேன்னா 10/2 போடலாம். ஏன்னா 5ம் 10/2 ஒண்ணுதான். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 36. 36 × 10 என்னது 360. அப்ப 72ஓட 5 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 360 அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதா? சார் அகைன் இதுமே எழுதிதான் சார் போடுறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கோம், இந்த நம்பரை 2ஆல வகுத்து ஒரு 0 போட்டிருக்கோம். இதை இன்னொரு டேர்ம்ல சொல்லணும்னா நீங்க எந்த நம்பரை 5ஆல பெருக்கிறீங்களோ அந்த நம்பரை பாதியாக்கி ஒரு 0 முடிஞ்சுச்சு. அப்ப 5ஆல பெருக்கிறோம்னா பாதியாக்கி ஒரு 0. 72ல பாதி 36, ஒரு 0 போட்டா 360. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. 86 × 5னா இத பாதி 43, ஒரு 0. அவ்வளவுதான். 48 × 5னா இத பாதி 24, ஒரு 0. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், சார் நீங்க ஈவன் நம்பரா கொடுத்துட்டு அப்படியே பாதியாக்கி போடுறீங்க, அது ஓகே. ஆனா ஆட் நம்பருக்கு சொல்றேன். இப்ப கவனிங்க. இப்போ 37 5 பெருக்கிறோம்னு வச்சுக்கோம். என்ன பண்றேன்னு கவனிங்க. 37ல பாதி ஆக்கலாம் தான், ஆனா அது சிரமம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா முதல்ல 36 5 பெருக்கிறேன். இப்போ 36ல பாதி என்ன 18, ஒரு 0 போட்டா 180. ஓகேவா? 36 5 180னா 37 5 என்ன வந்திருக்கும் 185 தானே வந்திருக்கும். ஒரு 5 சேர்த்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப ஆட் நம்பர் வருதுன்னா 3ஆம் நம்பர் கண்டுபிடிச்சு ஒரு 5 சேர்த்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? இப்ப 83 5 பெருக்கிறோம்னு வச்சுக்குவோம். 82ஓட பெருக்குனா 82ல பாதி 41, ஒரு 0 410. அப்ப 82 5 410னா 83 5 என்ன வந்திருக்கும், ஒரு 5 சேர்த்தா போதும். அப்ப 415. அவ்வளவுதான். அப்ப × 5னா ஒரே கான்செப்ட் தான், பாதி ஆகிட்டு ஒரு 0 முடிஞ்சு போச்சு. அது ஏற்ற எக்ஸ்பிளனேஷன் தான் முன்னாடி கொடுத்திருந்தேன். ரைட்டா? இதோட யூசேஜ் பெரிய நம்பரா ஒன்று பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க, 24862ஓட 5 பெருக்கணும்னாலும் ஈஸியா பண்ணிடலாம். 1 2 4 3 1 0 முடிஞ்சிருச்சு. அப்படியே பாதியாக்கி ஒரு 0.
அவ்வளவுதான். சோ அஞ்சால பெருக்கி பாருங்க, கரெக்டா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வந்துடும். ரைட்டா? அப்ப இன்டு 5 பாத்துறோம். அப்படியே நெக்ஸ்ட் இன்டு 50 பார்க்கலாம். கவனிங்க. இப்ப இன்டு 50 வைங்களேன். இப்ப இதை பாருங்க, 64 இன்டு 50. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா 64 அப்படியே வச்சுக்கிறேன். 50 என்ன பண்றேன்னா 100/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 50 பதிலா 100/2 எடுத்துக்கணும். இப்ப 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 32 ஆகும். 32 100 என்ன வரும்? 3200, 3200. கரெக்டா வரலாம். அப்ப 5னா 10/2, 50னா 100/2. இப்ப என்னன்னா 5ஆல பெருக்கிறதுக்கு பாதியாக்கி ஒரு 0 சேர்த்தோம். அப்ப 50ஆல பெருக்கிறப்ப பாதியாக்கி 2 0 சேர்த்தரணும். அப்ப 64ல பாதி 32ஆ, 2 0 சேர்த்துட்டீங்கன்னா 3200. அவ்வளவுதான். 92 இன்டு 50னா 92ல பாதி 46, 2 0. அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாதியாக்கி 2 0 சேர்த்தா இன்டு 50, பாதியாக்கி ஒரு 0 சேர்த்தா இன்டு 5. அப்ப இன்டு 5னா பாதியாக்கி ஒரு 0, இன்டு 50னா பாதியாக்கி 2 0. அவ்வளவுதான். ஓகேவா? அதேதான். இப்ப ஆர்டர் வந்தா என்ன பண்றது? உதாரணத்துக்கு 87 இன்டு 50 வச்சுக்குவோம். நான் 86 50 கண்டுபிடிச்சிடுறேன். இதுல பாதி 43, 2 0. ஓகேவா? 86 50 4300. அப்ப 87 50ங்கிறது இதே ஒரு 50 சேர்த்துக்கணும். அப்ப 4350. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்டு 25 போயிடலாம். கவனிங்க. நெக்ஸ்ட் இன்டு 25க்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இதை கவனிங்க. இப்ப 52 இன்டு 25. ஓகேவா? இப்ப என்ன பண்ணா 52 அப்படியே வச்சுக்கிறேன். 25க்கு பதிலா 100/4 எடுத்துக்கிறேன். ஏன்னா 25ங்கிறது 3 4 விட்டா கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப 4ஆல இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 13 நாள் 52 வரும். 13 100 பெருக்குனா 1300. அவ்வளவுதான். அப்ப 25ஆல பெருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை 4ஆல வகுத்துட்டு 2 0. சார் 4ஆல வகுக்கிறது அவ்வளவு பெரிய ஷார்ட்கட் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா 2ஆல வகுக்கிறது ஈஸி. 4ஆல வகுக்கிறதுக்கு இதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா நீங்க ஒரு நம்பரை 4ஆல வகுக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை 2 வாட்டி பாதி ஆக்கிருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 4ஆல வகுத்தோம்னா நமக்கு காவாசி கிடைக்கும். அப்படிதானே? இப்ப காவாசி வேணும்னா நீங்க 2 வாட்டி பாதி ஆக்குனீங்கன்னா காவாசி ஆயிரும். இப்ப உதாரணத்துக்கு இதே பாருங்க. 52ல பாதி 26, 26ல பாதி 13, 2 0 போட்டா ஆன்சர் வந்துடும். அப்ப நல்லா கவனிங்க. இன்டு 5னா ஒரு வாட்டி பாதியாக்கி ஒரு 0. ஒரு வாட்டி பாதியாக்கி ஒரு 0. இன்டு 50னா ஒரு வாட்டி பாதியாக்கி 2 0 போடணும். இன்டு 25னா 2 வாட்டி பாதியாக்கிட்டு 2 0 போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? இங்க பாருங்க. 64 இன்டு 25னா இதுல பாதி 32, இதுல பாதி 16, 2 0. அவ்வளவுதான். சோ இன்டு 25னா 2 வாட்டி பாதியாக்கி 2 0. ஓகேவா? அப்ப இன்டு 5 இன்டு 50 இன்டு 25 நம்ம இதுல பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்த டைப் இன்டு 11 இன்டு 22 இன்டு 33 இன்டு 44 எக்ஸெட்ரா. 11ஆல பெருக்கிறது, 22ஆல பெருக்கிறது, 33ஆல பெருக்கிறது, 44ஆல பெருக்கிறது, அந்த மாதிரி 55 66 எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். கரெக்டா கவனிங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் இன்டு 11ல இருந்து ஆரம்பிக்கலாம். கவனிங்க. 35ஐயும் 11ஐயும் பெருக்கிறோம்னு வைங்க. நான் என்ன பண்ணேன் கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த 5 அப்படியே இங்க போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் 2ஐ கூட்டினா 8, அதை 8 இங்க போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 3 இங்க போட்டுடணும். அப்ப 385ங்கிறது தான் 35ஐயும் 11ஐயும் பெருக்கினா கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். கவனிங்க. 5 2ஐ கூட்டி சைடு 43ஐயும் 11ஐயும் பெருக்கினா 3 7 4 473. புரியுதா? இன்டு 11னா இது கூட்டி இங்க முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை அடுத்த சம்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். கவனிங்க. இப்ப 47ஐயும் 11ஐயும் பெருக்கணும்னா என்ன பண்றது? இங்க விட இங்க ஒரு டவுட் உங்களுக்கு வரும். பாருங்க. 7 இங்க போட்டோம். இப்ப 4 7ஐயும் கூட்டினா 11ன்னு வருது. கரெக்டா? 11ன்னு வந்தா என்ன பண்ணணும்னா 1 மட்டும் இங்க போட்டு மீதி 1 கேரியா வச்சுக்கோங்க. இப்ப 4 தானே இங்க இருக்கும். 4ஓட 1 கூட்டி 5ன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். இங்கெல்லாம் ஒரு சிங்கிள் நம்பர் வந்துச்சு, இங்க டபுள் நம்பர் வரும். புரியுதா? 7 7 4 11ல 1 மட்டும் வச்சுட்டு மீதி 1 4 தானே இருக்கும். அப்படியே கூட்டி 5ன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப 68 இன்டு 11 வைங்க. 8 8 யாரையும் கூட்டினா 14 மீதி 1 1 6 7 748. 67 11 இருக்குன்னா
748 748 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்ப இன்டூ 11 கிளியரா புரிஞ்சிருச்சா? இப்ப அப்படியே இன்டூ 22 பார்க்கலாம். இன்டூ 22 என்னன்னா, இப்ப 18 22 பெருக்கிறோம் வைங்களேன், என்ன பண்றேன்னு கவனிங்க. இது என்ன பண்றேன்னா 18 இன்டூ 2 இன்டூ 11 மாத்திக்கிறேன். 22 2 இன்டூ 11 மாத்திக்கலாம். இப்ப 18 2 பேருக்குன்னா 36 36 இன்டூ 11 மாறிடும். இப்ப பழைய ட்ரிக் என்னது, 11வது பேருக்கு என்ன பார்த்தோம், 6 3 6 9 3, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா 22வது பெருக்கிறீங்கன்னா 2 எடுத்து இங்க பெருக்கிட்டு 11 ட்ரிக்கை யூஸ் பண்ணிருங்க. 2 பெருக்கா 36, 11 ட்ரிக் என்ன 6 9 3, அவ்வளவுதான். இதை எழுத வேண்டாம், ஏன்னா இது ஒரு புரியணும்னு எழுதுறது. 32 22 பெருக்கிறோம்னா 32 2 பெருக்குனா 64. இப்ப 64 11 பெருக்கிறப்ப 4 4 6 10 மீதி 1 1 6 7 704. 32 22 பெருக்குனா 704 கிடைக்கும். புரியுதா? அப்ப 22ங்கிறப்ப 2ஆல பெருக்கிட்டு 11 ரூல். 33னா கரெக்ட் தான். என்னது 33னா என்னது, 3ஆல பெருக்கிட்டு 11 ரூல். 44னா 4ஆல பெருக்கிட்டு 11 ரூல். 55னா 5ஆல பெருக்கிட்டு 11 ரூல். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்ப அப்படியே அடுத்து போயெல்லாம் கவனிங்க. நெக்ஸ்ட் டைப் 9ஆல பெருக்கிறதுக்கு, 99ஆல பெருக்கிறதுக்கு, 999ஆல பெருக்கிறதுக்கு, 9999ஆல பெருக்கிறதுக்கு எக்ஸெட்ரா. அதாவது 9 இப்படி வந்தா என்ன மாதிரி மல்டிபிள் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 9ல இருந்து ஆரம்பிக்கிறேன், எல்லாமே ஈஸியா இருக்கும். கவனிங்க. 82ஐயும் 9ஐயும் பெருக்கிறோம்னு வைங்க, என்ன பண்ணேன்னு கவனிங்க, கரெக்டா கவனிங்க. லைட்டா அந்த ஸ்பிட் அண்ட் மெர்ஜ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதான் யூஸ் பண்ண போறேன். கவனிங்க. 82 அப்படியே வச்சுக்கிறேன். 9க்கு பதிலா என்ன போறேன்னா 10 - 1 போடுறேன். 9க்கு பதிலா 10 - 1 போடுறேன். 82 அப்படியே இருக்கிட்டேன். 9 பதிலா 10 - 1 போடுறேன். இப்ப 82 10 பெருக்கினா 820. 82 இன்டூ 1 82, நடுவுல மைனஸ் இருக்கு. அப்ப 820 82 கழிச்சோம்னா என்ன வரும், 818 732 வரும். அவ்வளவுதான். அப்ப 82 1 பெருக்கினா 738. இதுவும் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஷார்ட்கட்டா இல்லைன்னா கவனிங்க, சொல்றேன். என்னன்னா 9ஓட மல்டிபிள் பண்றப்ப 82ஓட ஒரு 0 சேர்த்து 82 மைனஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அதான் நீங்க பண்ணிருக்கோம். அப்ப இதுல மொத்தம் எத்தனை 9 இருக்கு, ஒரு 9. ஒரு 9னா ஒரு 0 சேர்த்து அந்த நம்பர் அப்படியே போடணும். புரியுதா? இப்ப 78ஓட 99 பெருக்கிறோம்னு வைங்க, 78ஓட 2 0 சேர்த்து 78ஆல மைனஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0ங்க, அவ்வளவுதான். ஒரு 9னா ஒரு 0 மைனஸ் அந்த நம்பரு, 2 9னா 2 0 மைனஸ் அந்த நம்பர். இப்ப மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும், 7722 கிடைக்கும். 7722. 78 99 பெருக்கீங்கன்னா 7722. இப்ப 26ஓட 999 பெருக்கணும்னா 26ஓட 3 0 சேர்த்துட்டு 26 மைனஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ சால்வ் பண்ணீங்கன்னா 25924 வந்து 25924. இதோட பெருக்கணும், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட்டுறோம். புரியுதா? அப்ப 4 9னா 4 0 சேர்த்து மைனஸ் இந்த நம்பர், 5 9னா 5 0 சேர்த்து மைனஸ் இந்த நம்பர், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் டைப் வாங்க. இப்ப பார்க்க போற டைப்புக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் தெரிஞ்சா அதை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பேரு கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிபிள் பண்றப்ப நீங்க இந்த மெத்தடை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் அப்படின்னா, கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 13 14 பெருக்கிறோம் நீங்க, தொடர்ச்சியான நம்பரை 13 14 அடுத்தடுத்த நம்பர் அதை பெருக்க, அந்த மாதிரி பெருக்கிறப்ப நீங்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்க கவனிங்க. இதுல இது சின்ன நம்பர் 13, அதை ஸ்கொயர் பண்ணா 169. திரும்ப அந்த நம்பராலே ஆட் பண்ணிருக்கோம், ஆன்சர் 182. அவ்வளவுதான். ட்ரிக் என்னன்னா, அடுத்தடுத்த நம்பரை பெருக்கிறப்ப சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி சின்ன நம்பராலே ஆட் பண்ணிடணும். புரியுதா? அதான் ஸ்கொயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 32 33 பெருக்கிறோம்னு வைங்க, 32 ஸ்கொயர் 1024. அப்ப அதோட 32 சேர்த்தீங்கன்னா 1056. அவ்வளவுதான். ஸ்கொயர் தெரிஞ்சா போடலாம். ஓகே, அதான் இந்த மெத்தடு. 21 22 பெருக்கிறோம்னா 21 ஸ்கொயர் 441, அதோட 21 கூட்டணும், ஆன்சர் 422.
அப்ப அடுத்தடுத்த நம்பர் பெருக்கிறப்ப சின்ன நம்பர் ஸ்கொயர் பண்ணி சின்ன நம்பர்ல ஆட் பண்ணும். புரியுதா? ஸ்கொயர் தெரிஞ்சா அந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லனா கஷ்டம். அதனால ஸ்கொயர் படிச்சிருந்தவங்களுக்கு இது பக்காவா இருக்கும். ஓகேவா? அடுத்த டைப் போயிடலாம். நெக்ஸ்ட் டைப் என்னன்னா காம்ப்ளிமெண்டரி பேர். அடுத்த டைப் என்னன்னா காம்ப்ளிமெண்டரி பேர். சோ காம்ப்ளிமெண்டரி பேர்னா நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஒரு 3 டைப் இருக்கு. ஓகேவா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு 4 நம்பரை சரசரன்னு எழுதி போடுறேன். அதை 4 எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்ணலாம் திங்க் பண்ணுங்க. நான் ஒரு டைம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? கவனிங்க. 76 ஒரு நிமிஷம் 76 74 பேருக்குனா என்ன கிடைக்கும்? அடுத்த கொஸ்டின். 83 87 பேருக்குனா என்ன கிடைக்கும்? அடுத்து 68 62 பேருக்குனா என்ன கிடைக்கும்? அடுத்து 99 91 பேருக்குனா என்ன கிடைக்கும்? இந்த 4 சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4க்குமே ஒரே ஷார்ட்கட் தான். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த 4மே நீங்க பெருக்கி பாருங்க. சும்மா இத பெருக்கினா என்ன கிடைக்கும், இத பெருக்கினா என்ன கிடைக்கும், இத பெருக்கினா என்ன கிடைக்கும், பெருக்கி பாருங்க. கண்டிப்பா எவ்வளவு வேகமா சால்வ் பண்ணாலும் இதுக்கு ஒரு 15 செகண்டாவது எடுத்துக்கும். இந்த ஒரு இதுக்கு நீங்க வேகமா போட்டாலுமே இந்த 4க்கும் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிரும் வைங்க, 1 நிமிஷமாவது ஆகும். இப்ப இந்த ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா 4க்கும் சேர்த்து 5 செகண்ட் தான் ஆகும். 5 செகண்ட் தான் ஆகும். என்னன்னா கவனிங்க. அதுக்கு முன்னாடி இது என்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். யூனிட் டிஜிட் ஆட் பண்ணா 10 வரும். அதாவது 1ஆம் இலக்கத்தை கூட்டினா 10 வரும். இப்ப இதை பாருங்க, கூட்டினா 10, இதை கூட்டினா 10, இதை கூட்டினா 10, இதை கூட்டினாலும் 10 வருது. கரெக்டா? யூனிட் டிஜிட் ஆட் பண்ணா 10 வரணும். 1ஆம் இலக்கத்தை கூட்டினா 10 வரணும். 10ஆம் இலக்கம் சேமா இருக்கணும். அந்த 10th டிஜிட்ங்கிறது சேமா இருக்கணும். அப்படி வந்தாலே இந்த ட்ரிக்கை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை கூட்டினா 10, இது சேமா வரணும். அப்படியே பண்ணிடலாமா? என்ன ட்ரிக்னு கவனிங்க. இப்ப இது கூட்டினா 10 வருதா, இது கூட்டினா 10 வருதா, அப்ப 6 நாங் 24. இப்ப இது ரெண்டும் சேமா இருக்கா? இது சேமா. இந்த வார்த்தை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதுல அடுத்தடுத்து பார்க்கறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இது கவனிங்க. இது சேமா இருக்குல்ல, சேமா இருக்கிறனால இதோட அடுத்த நம்பர் என்னது? 8. 8 7 பேருக்குன்னா 56. அவ்வளவுதான். கவனிங்க. 6 நாங் 24, 7 7 சேமா இருக்கு. சேமா இருக்கிறனால நான் என்ன பண்றேன்னா இதோட அடுத்த நம்பர் 8 8 நம்ம தண்ணு போட்டேன், முடிஞ்சு போச்சு. இதான் எல்லாத்துக்கும். இப்ப இதை போட்டலாமா? 3 21, 8 8 சேமா இருக்கு. 8க்கு அடுத்த நம்பர் 9, 9 8 72, 8 2 16, 6 சேமா இருக்கு. 6க்கு அடுத்த நம்பர் 7, 7 42. இங்க மட்டும் ஒரு டவுட் வரும். என்னன்னா 6 நாங் 24, 3 21, 8 2 16, 2 2 டிஜிட்டா வந்துருக்கும். இங்க மட்டும் 9 1 9 சிங்கிளா கிடைக்கும். ஓகேவா? 9 1 9, அதை நீங்க 0 9 போட்டுருணும். அவ்வளவுதான். 9 1 9. இப்ப இந்த 9 9 சேமா இருக்கு. 9க்கு அடுத்த நம்பர் 10, 5 9 90. அவ்வளவுதான். அப்ப யூனிட் டிஜிட் ஆட் பண்ணா 10, 10th டிஜிட் சேமா வந்தா இத பெருக்கி இதுக்கு அடுத்த நம்பரோட பெருக்கிடணும். புரியுதா? அதாவது இந்த இத வந்து சொல்லி பழகுங்க. என்னன்னா இது சேமா இருக்கிறனால அடுத்த நம்பரோட பெருக்கிறேன், அப்படி பழகுங்க. ஓகேவா? இது ஓகேவா? இப்ப இதே மாதிரி நான் அடுத்த செட் போறேன், அதுவும் காம்ப்ளிமெண்டரி பேர் தான். கவனிங்க. இப்ப இதுல 2ஆம் டைப். இத கவனிங்க. 74 into 34, 85 into 25, இல்ல 85 86 into 26, 68 into 48, 17 into 90. போனதுக்கு இந்த இதுக்கு வித்தியாசம் புரியுதா? போனதுல இத கூட்டினா 10 வந்துச்சு. இப்ப இது சேமா இருக்கும், இத கூட்டினா 10 வரும். 4 4 6 6 8 8 7 7, இத கூட்டினா 10 வரும். இப்ப இதுக்கு என்ன மெத்தட்னா கவனிங்க. நன்னாங் 16, அதுல போட்ட அதேதான். ஆனா அதனாலதான் போனதுல இப்படி சொல்லி பழகுங்க. என்ன சொன்னேன்? இது ரெண்டும் சேமா இருக்கிறனால அடுத்த நம்பர் பெருக்குங்க. இப்ப என்ன வேற வேற இருக்கு, அப்ப நம்ம பண்ண மாட்டோம். புரியுதா? சேமா இருந்தாலும் அடுத்த நம்பர் பெருக்கும். இது வேற வேற தான் இருக்கு. சோ அதை அப்படியே இருக்குங்க. 7 3 21. இப்ப அந்த சேமா இருக்க 4 கூட்டிருங்க. அவ்வளவுதான். 7 3 21,
21ஓட 4 கூட்டினா 25. ஸோ 2516 அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன், நன்னாங் 16, 7 3 21, 21ஓட 4 கூட்டினா 25 அவ்வளவுதான். 6 6 36, 8 2 16, 16ஓட 6 சேர்த்தா 22, 8 8 64, 6 4 24, 24 8 சேர்த்தா 32, 7 7 49, 9 9, 9ஓட 7 கூட்டினா 16 அவ்வளவுதான். புரியுதா? அப்ப இது சேமாவும் இது ஆட் பண்ணா 10 வந்துச்சுன்னா இந்த மெத்தட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப காம்ப்ளிமென்ட் பேர்ல கடைசி பார்த்துடலாம். காம்ப்ளிமென்ட் பேர்ல லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 17 × 23. செகண்ட் क्वेश्चन 28 × 32. மூணாவது क्वेश्चन 39 × 41. நாலாவது क्वेश्चन 46 × 54. போற டைப்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க கூட்டினா 10 வரும், 7 3 10, 8 2 10, 9 1 10, 6 4 10. ஆனா இந்த நம்பர் அடுத்தடுத்த நம்பரா இருக்கும், 1 2 2 3 3 4 4 5 அப்படின்னு. அப்படி வந்தா என்ன டெக்னிக் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஈஸி தான். என்ன பண்ணேன்னு கவனிங்க. இந்த 17 இருக்குல்ல, இந்த 17ங்கிறது 20 - 3 கரெக்டா? இந்த 23ங்கிறது 20 + 3. இது 20 - 3, 20 + 3. இத பார்த்தா இங்க ஃபார்முலா பார்த்த மாதிரி இருக்கா? என்னது? a - b × a + b. இதுக்கான ஃபார்முலா என்னது? a² - b². கரெக்டா? a² - b². இதான் a, இதான் b. இப்ப a² னா 20² 400 400, b² னா 3² 9, மைனஸ் பண்ணீங்கன்னா 391 அவ்வளவுதான். 20 - 3 20 + 3, 20² 400, 3² 9, 4 9 போனா 394 தான். இப்போ இத கவனிங்க, இது 30 - 2, அது 30 + 2. ஓகேவா? அப்ப 30² 900, 2² 4 கழிச்சா 896 அவ்வளவுதான். 900 - 4 896. 40 - 1 40 + 1, அப்ப 40² 1600, 1² 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 1599. இது 50 - 4, அது 50 + 4, அப்ப 50² 2500, 4² 16 மைனஸ் பண்ணோம்னா 2484 அவ்வளவுதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் காம்ப்ளிமென்ட் பேர்ல ஒரு 3 டைப் பார்த்திருக்கோம். இப்ப மல்டிபிளிகேஷன் ஃபுல்லா முடியல. ஓகேவா? ஜஸ்ட் இத ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் பாதி விஷயம் இருக்கு, அது அப்படியே அடுத்த பார்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். சோ மல்டிபிளிகேஷன்ல ஒரு பாதி விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? ஸ்பிளிட் அண்ட் மெத்தட், அதாவது ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் மெத்தட், into 5 சீரிஸ், into 11 சீரிஸ், into 9 சீரிஸ், கன்சிக்யூட்டிவ் நம்பர், காம்ப்ளிமெண்டரி பேர் பார்த்திருக்கோம். சோ இதுக்கு அடுத்த ஷார்ட்கட்ஸ்லாம் வரப்போற பார்ட்ஸ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற லெவல்ஸும் பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.